இன்று சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடந்த நிலையில் பிரேமலதா முன்வைத்த கோரிக்கைக்கு ஓபிஎஸ் அளித்த பதில் அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த ஒரு பதில் பலருக்கும் 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுக்குழுவில் நடந்த பரபரப்பான நிகழ்வுகளை நினைவூட்டியது. விருத்தாச்சலம் எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், விஜய் பிறந்த நாளில் இந்த மாமன்றத்திற்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். அவை பணியாளர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் டம்ளரில் தண்ணீர் வைத்து வருகிறார்கள். இதை பார்க்க கடினமாக இருக்கிறது. அந்த டம்ளரில் தண்ணீரை கொண்டு வருவதும் பிறகு அதை திரும்ப கொண்டு செல்வதும் என அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளுக்கு மத்தியில் இந்த பணியையும் செய்கிறார்கள். இது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். இன்று டெக்னாலஜி எவ்வளவு முயன்று விட்டது. எனவே ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்து விட்டால் அவர்கள் அவர்களுடைய பணியை பார்ப்பார்கள். அவை முடிந்ததும் அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து சென்று விடலாம். இதனால் அரசுக்கு பெரிதாக செலவாகி விடாது என்றார். மேலும் நெகிழியில் வேண்டாம், கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் வைக்கலாம் என்று கோரிக்கை விடுத்தார் பிரேமலதா விஜயகாந்த். இதற்கு உடனே எழுந்து பதில் சொன்ன முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அன்னியார் அவர்கள் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்து ஏற்புடையதல்ல. ஏனென்றால் தண்ணீர் பாட்டிலை எரியும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல அவையில் சிரிப்பொலி எழுந்தது. அதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் காரணமாக அதை அவர் குறிப்பிடுகிறாரா என்பதை நான் அறிய விருப்பப்படுகிறேன் என்றதும் அவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். ஆனால் இந்த சிரிப்புக்கு பின்னால் 2022ஆம் ஆண்டு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை, மோதல், பாட்டில் வீச்சு. அப்போது என்ன நடந்தது? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிரிந்து நின்ற ஓபிஎஸ் இபிஎஸ் அணி ஒன்று சேர்ந்து கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் இரட்டை தலைமை விவகாரம் அதிமுகவில் அவ்வப்போது சில சலசலப்புகளை கிளப்பியது. குறிப்பாக ஓபிஎஸ்க்கு உரிய அங்கீகாரம் தருவதில்லை, ஓபிஎஸ்ஐ மதிப்பதில்லை, கட்சி குறித்த முக்கிய முடிவுகள் அவரிடம் ஆலோசிக்கப்படுவதில்லை என்ற அதிருப்தி குரல்கள் ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து எழத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் இரட்டை தலைமை என்பது அதிமுகவில் ஒற்றை தலைமை நோக்கி நகர்ந்தது. ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் தனித்து விடப்பட்டனர். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் பூதாகரமாகிய நிலையில் அதிமுகவில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டுமென வழக்கு தொடுத்தது ஓபிஎஸ் தரப்பு. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கூட்டத்தில் 23 தீர்மானங்களை தவிர வேறு எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது என்று உத்தரவிட்டனர். இப்படியான பரபரப்பான நெருக்கடியான நிலையில்தான் வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் கடந்த 2022 ஜூன் 23ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு கூடியது அதிமுக பொதுக்குழு கூட்டம். அடையாள அட்டை, அழைப்பிதழ் வைத்திருந்தவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தற்காலிக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனை பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வைக்கும்படி ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் முன்மொழிந்து பேச, இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி அதை வழிமொழிந்தார். தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்களை பொன்னையன் படிக்க முற்பட்ட போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குறுக்கே வந்து அனைத்து தீர்மானங்களையும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது என்று ஆவேசமாக பேசினார். மேலும் இரட்டை தலைமையால் கட்சிக்கு பின்னடைவு என்று பேசியவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை போல வலிமையான, வீரியமான, தெளிவான ஒற்றை தலைமை ஏற்படுத்த வேண்டும். எனவே இரட்டை தலைமையை ரத்து செய்துவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டாற்றுவது குறித்து விவாதித்து பதிவு செய்ய வேண்டும். அடுத்த பொதுக்குழுக்கான தேதியை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். அதிமுக பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது மேடையில் இருந்த ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இன்று சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் எழுந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று பேசிய போது ஓபிஎஸ்ஐ அங்கிருந்து வெளியே போக சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்கள் கத்த தொடங்கினார்கள். அப்போது அவர் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டன. அதில் ஒரு பாட்டில் ஓபிஎஸ் மீது விழுந்த நிலையில் பொதுக்குழு நடந்த இடமே பரபரப்பானது. ஓபிஎஸ் மீது பாட்டில் வீசப்பட்ட காட்சிகள் ஊடகங்களில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இந்த நிலையில் சமீபத்தில் திமுக அயலகணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வீராசாமியின் மகனின் திருமண விழா சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய அதே ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் நடந்தது. அந்த திருமண நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய ஓபிஎஸ், இந்த மண்டபத்தில்தான் நான் பொதுக்குழுவில் கலந்து கொண்ட நிகழ்வும் நடந்தது. இங்கு நடந்த பொதுக்குழுவில் பங்கேற்ற போதுதான் என்னை தண்ணீர் பாட்டில் கொண்டு வீசி வெளியேற்றினார்கள்.
அன்றைய தினம் இந்த மன்றத்தில் வைத்து என்னுடைய சிரிப்பு தொலைந்து போனது. இதே மன்றத்தில் இன்றைக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்று நிற்கிறேன். எப்போது நான் திமுக தலைமை ஏற்றேனோ அன்றைக்கே தொலைந்து போன என்னுடைய சிரிப்பு வந்துவிட்டது. இதனை மீட்டு கொடுத்தவர் தலைவர் ஸ்டாலின் தான் என்று அப்போது நடந்த சம்பவத்தை நினைவூட்டி பேசியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில்தான் இன்று பேரவையில் தண்ணீர் பாட்டில் வைக்க வேண்டும் என்று பிரேமலதா பேசிய போது அதற்கு மறுப்பு தெரிவித்து தண்ணீர் பாட்டிலை வீச வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் ஓபிஎஸ். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் பேரவையிலும் வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் நடக்கும். ஒருவேளை யாரேனும் ஒருவர் அதீத கோபத்தில் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீச வாய்ப்பிருக்கிறது. அதிலும் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணாடி பாட்டில் வைக்கலாம் என்ற யோசனையை முன்வைக்கிறார். அது இன்னும் ஆபத்தானது. எனவே ஓபிஎஸ் சொன்னது நகைச்சுவையாக இருந்தாலும் அவர் சொன்னது சிந்திக்க வேண்டிய ஒன்று. இருப்பினும் பிரேமலதா கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறதா, இதற்கு எந்த வகையில் தீர்வு காண்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.